திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து பிற மாணவர்களின் பெற்றோர் பள்ளியில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தற்பொழுது பள்ளியில் என்ன நிலைமை? பள்ளிக்கு பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது? பெற்றோர் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் பாலாஜி. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி செயின்ட் ஆனிஸ் என்று சொல்லக்கூடிய அரசு நிதி உதவி பெற்று வரும் பள்ளியில் இன்று சரளா என்றும் திருத்தணி பகுதியை சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக எழுந்த சர்ச்சையில் தற்போது மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தற்கொலையா அல்ல கொலையா என்ற பல கோணங்கள் டிஐஜி சத்ய பிரியா தலைமையில் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பள்ளி வளாகத்திற்குள் விடுதிக்குள் தீவிர விசாரணை காவல்துறையினர் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மாணவி சரளாவின் உறவினர்கள் திருத்தணி, அதாவது அவங்களின் சொந்த ஊரான திருத்தணி தெக்கலூர் பகுதியில் சாலை மறியலில் சற்று நேரம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சரளா மாணவி உயிரிழந்ததை அடுத்து தகவல்கள் தொலைக்காட்சியில் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் பெற்றோர்கள் தற்போது இந்த பள்ளியை முற்றுகையிடுகிறார்கள். அதாவது மாணவியின் உயிரிழந்ததுக்கு பள்ளி காரணமா இல்ல உண்மையாக தூக்கிட்டு தற்கொலை செய்தார்களா என்று கோஷங்களை எழுப்பி சக மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் குழந்தைகள், அதாவது சக மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளை தங்களுடன் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள், மாணவர்களை வெளியே அனுப்ப சொல்லுங்கள், இந்த பள்ளியில் இந்த மாதிரி நடந்து இருப்பதால் அந்த பெற்றோர்களுக்கு பயம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே சக மாணவர்களும் வெளியே அனுப்ப சொல்ல கோரி பெற்றோர்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பெற்றோர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 30க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மேலும் பெற்றோர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது போல் மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பகுதியிலும் கொந்தளித்திருக்கிறார்கள். பரபரப்பான சூழல் தற்போது கீழச்சேரி செயின்ட் ஆனிஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் நிகழ்கிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.